பேராண்டி எல்லாத்துக்கும் வணக்கம்டா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மிஹேல் நொகாரா ஒரிஜின் ஸ்டோரி போட சொன்னாரு. அதாவது ஸ்பைடர்மேன் 2099 அந்த வீடியோ தான் இது. கடைசி வரைக்கும் பாருங்கடா, சப்போர்ட்டை கொடுங்கடா. தாத்தா சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, மிஹேல் நொகாராவை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் தாத்தா பேசலன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் தொண்டையில அலர்ஜியா, அதனால தான் நான் பேசுறேன். இந்த யூனிவர்ஸ் வந்து எர்த் 2099, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பேரை வச்சு நம்ம மிஹேல் நொகாரா எல்கெமிக்ஸ் கம்பெனில ஒரு ஜெனடிக் இன்ஜினியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ, பழைய ஸ்பைடர்மேன் இருக்காரே நம்ம யாரு பீட்டர் பார்க்கர், அவரோட பவரை இம்ப்ளான்ட் பண்றதுக்கு தான் இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அனிமல்ஸை வச்சு தான் இந்த ரிசர்ச்சை வந்து நடத்திக்கிட்டு போயிருக்காங்க. இது வந்து அவ்வளவு சக்சஸ் கொடுக்கல போல. அதனால மனிதனையும் வச்சு ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணி பார்ப்போம்ட்டு நம்ம எல்கெமிக்ஸ் கம்பெனியோட ஓனர் யாரு டெய்லர் ஸ்டோன் ஸ்பைடரோட டிஎன்ஏ அந்த ஹியூமனுக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்றாங்க. பண்ணோனைக்கு அவர் ஒரு மொன்ஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாரு. இந்த துக்கம் தாங்கலாம நம்ம மிஹேல் நொகாரா வேலையை குயிட் பண்ணலான்னு நம்ம ஓனர் கிட்ட போயிட்டு கேட்க, ஓனர் இவ்வளவு பெரிய புத்திசாலியை நம்ம வெளியே விடலாதே, அதனால ஒரு ட்ரக்கை கலந்து கொடுத்துறாரு. அந்த ட்ரக் ஒரு நாள் இல்லாட்டியும் அவருக்கு வந்து இறந்து போயிருவாரு. சோ இனி எந்த நாளும் வேலைக்கு வாடா, போடா போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாடான்னு சொல்ல, ஆராய்ச்சி செய்யறப்ப நம்ம மிஹேல் நொகாரோட டிஎன்ஏ அவர் எடுத்து தனியா வச்சிருப்பாரு. அதனால இப்ப டேமேஜ் ஆகின டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ வந்து இம்ப்ளான்ட் பண்ணா, புது டிஎன்ஏ இம்ப்ளான்ட் பண்ணா திரும்ப ஒருக்கா நம்ம நோய் சரியாகிரும்ட்டு அதை இம்ப்ளான்ட் பண்ண போயிருப்பாரு. போன இடத்துல ஒரு பொறாம முடிச்சவன் இருந்தான். யாருன்னா எரன். அவன் என்ன செய்வானா, இவன் என்ன காலையிலயும் வேலை செய்யலாம், ரவைக்கும் வேலை செய்யலாம், பொஸ் கிட்ட நல்ல பேர் எடுக்க போறானோ அப்படின்ட்டு அந்த மிகேல் இம்ப்ளான்ட் பண்ணிக்கிருந்த அவரோட டிஎன்ஏ மேல ஒரு ஸ்பைடர் டிஎன்ஏ கொட்டி விடுறான். கொட்டி விட்டவனுக்கே ஒரே ஷாக்கு. என்னன்னா இடமே வெடிச்சு செதறி போயிருச்சு. அதுல யார் இருந்தாலும் இறந்துருவாங்க. ஆனா நம்ம மிகேல் வந்து இறக்கல. என்னடா இவன் இன்னும் சாவாம இருக்கான்னு கன் எடுத்து இறங்கிட்ட அவன் உழுவ போயிட்டான். உழுவ போனவனுக்கு, அவனை பிடிக்க போனவனுக்கு மிகேல்ட இருக்க கையில் உள்ள நகங்கள் அவனை பிடிக்க போறப்ப வெட்டிப்பட்டு அவன் கை அருந்து செத்து போயிடுறான். சோ இப்படித்தான் நம்ம மிஹேல் நொகாராவுக்கு பவர் கிடைச்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சுருக்க முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா இவரை பத்தி பேச வேண்டியது நிறைய இருக்கு. இவரோட லாங் வீடியோ வேணா மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம பேராண்டிகளுக்கு ரொம்ப நன்றிடா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கடா, அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்கடா, அதுக்கப்புறம் லைக்கையும் போட்டு விட்டுருங்கடா.